அலெக்சாண்டர் தி கிரேட் போன்றவர்கள் எல்லாம் இந்த மக்களை நம்மால் ஆட்சி செய்ய முடியாது என்று யாரை விட்டும் வெறுண்டோடினார்களோ அவ்வளவு மோசமான சமூகத்தில் பிறந்து அவ்வளவு மோசமான சமூகத்தில் ஒழுக்க புரட்சியை செய்து அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கெல்சே சொன்னார். Muhammad insisted that they are not only accountable to the tribal customary law. அவர் எப்படிப்பட்ட மக்களை உருவாக்கினார் என்றால் இந்த ஊர் உலகத்துக்கு சட்டம் இருக்கு அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்ல வேண்டியதில்லை, பட் டு தி ஓவர்ரைடிங் டிவைன் லா, இதற்கு மேல் ஒரு இறைவனின் சட்டம் இருக்கிறது அதற்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். which shook the very foundation of the Arabian society. அதன் மூலமாக அரேபிய சமூகத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரத்தை அசைத்து பார்த்தார் முஹம்மது என்கிறார். இன்றைக்கு மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறார், மார்க்கத்தின் மகத்துவம் தெரியாமல் பேசுகிறார், நம்மீட்டிற்குள் பொத்து நம்மீட்டிற்குள் அருமையாக அவளுக்கு மார்க்கத்தை புகட்டி வளர்த்திருக்கிறோம். நம் கண் முன்னாலேயே மார்க்கத்தின் முறைகளை காலில் போட்டு மிதித்து தலையில் ஹிஜாப் இல்லாமல் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது நெஞ்சம் புருங்கி போகக்கூடிய அளவுக்கு வருகிறார். அவர்களுக்கெல்லாம் நாம் இந்த சம்பவத்தை உதாரணமாக காட்ட வேண்டும். மதீனாவின் தலை சிறந்த அழகியை ஜுலைபீபுக்கு, எந்த ஜுலைபீப் கல்யாணமே ஆக மாட்டேங்குது என்று சொல்ல முறையிடுறார். எங்களுடைய சில்சிலா எனக்கு தெரியல, எங்களுடைய பாரம்பரியம் எனக்கு தெரியல, பொருளாதாரம் இல்ல, அழகு இல்ல, குட்டையா இருக்கிறான், கொண்டு தர மாட்டேங்கிறாங்க, நீ போ மதீனாவிலே அழகி அப்படின்னு அவள்தான். அவள் வீட்டிலே சென்று அல்லாஹ்வுடைய தூதர் பெண் கேட்க சொன்னார்கள் என்று சொன்னவுடன் அவருடைய தாய் கூந்தரிக்கிறார், தந்தை கூந்தரிக்கிறார். உள்ளிருந்து அந்த பெண் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரின் உத்தரவை ஏற்றேன் என்று சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், நான் ஜுலைபீபை திருமணம் முடிக்கிறேன் என்று சொன்னார். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர். எங்கே அந்த பெண்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி நேசித்த பெண்கள் எங்கே? அல்லாஹ்வுடைய தூதரின் உத்தரவிற்காக யாரை திருமணம் முடிக்க கூட தயாராக இருந்த பெண்கள் எங்கே? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله وما بعد. قال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதுரை மாவட்டம் கலிமங்கலம் கின்ஸ் அறக்கட்டளை மற்றும் ஹிதாயத்துல் இஸ்லாம் சங்கம் இணைந்து நடத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு கேள்வி பதில் போட்டி, பரிசளிப்பு மற்றும் மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஹிதாயத்துல் இஸ்லாம் சங்கம் மற்றும் கின்ஸ் அறக்கட்டளை நண்பர்களே, முன்னிலை வகிக்கும் கலிமங்கலம் முஸ்லிம் ஜமாத், ஹசனத்துல் ஜாரியா நிஸ்வான் மதரசா, கலிமங்கலம் ஜமாத்துல் உலமா சபை, கலிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் போன்றோர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய மௌலவி அல் ஹாஃபிஸ் கே சையது சுலைமான் ஃபாசில் யூசுஃபி ஹசரத் அவர்களே, பேஷிமாம் கலியமங்கலம் ஜுமா பள்ளிவாசல், வரவேற்புரை ஆற்றி என்னை இங்கு அழைத்த வழக்கறிஞர் ஆர் ஷேக் மீர் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கும் ஹிதாயத்துல் இஸ்லாம் சங்கத்தின் தலைவர் மகாதீர் முகமது அவர்களே, இந்த அற்புதமான நேரத்தில் உலகம் போற்றும் தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற ஒரு பிராடான ஒரு
தலைப்பை, ஒரு மிகவும் விசாலமானது ஒரு தலைப்பை அருமையான இந்த மாலை பொழுதிலே பேசுவதற்கும் அதே போல பரிசளிப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால சிறுவர்களும் ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தலைமைத்துவம், தலைவர், இதுக்கெல்லாம் இந்த காலத்தில் ஒரு மரியாதையே இல்லாமல் போய்விட்டது. எப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஒருத்தர் தன்னை தலைவர் என்று சொல்லிக் கொள்வதற்கே பயந்த காலம் போய் தன்னை தலைவர் என்று சொல்வதற்கு ஒரு 4 பேரை வேலைக்கு வச்சு என்ன தலைவர்னு சொல்லு என்று சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான காலகட்டத்தில், அதிலும் நான் சொல்லிட்டு இருக்கிறது நீங்க நினைச்சிடக்கூடாது ஏதோ அரசியல் கட்சியை பத்தி சொல்லிட்டு இருக்காருங்க. நான் சொல்வது முஸ்லிம் சமூகத்திலேயே தன்னை தலைவர் என்று சொன்னால் பயந்து நடுங்கினார்கள் சஹாபாக்கள். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு தகுதி இருக்கா என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சமூகத்திலேயே நம்ம ரசூலுல்லாஹ் பத்தி பேச போறதுனால, பார்க்க போறதுனால, தலைவர்னா எப்படி இருக்கணும், தலைமைத்துவ பண்புனா எப்படி இருக்கணும், உலகமே போற்றுற தலைவர் ரசூலுல்லாஹ் நம்ம ஏன் சொல்றோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றெல்லாம் யோசித்தால் தலைமைத்துவம் எவ்வளவு முக்கியமானது இன்றைக்கு என்று சொன்னால், நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்வது உண்டு தலைமைத்துவத்திற்கு. சோம்பேறிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு டூர் போனாங்க. சோம்பேறிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு டூர் போனாங்க. சோம்பேறி என்ன சொல்லவே ஆரம்பிக்கல. சோம்பேறிகள்லாம் ஒன்று சேர்ந்து போற டூர் எப்படி இருக்கும்? சோம்பேறிகள்லாம் ஒன்று சேர்ந்து போற டூர் எப்படி இருக்கும்? ஏன்னா நானும் பாக்குறேன், இஎஸ் எல்லாம் பறக்குதா, கசகசன் இருக்கா, மணி வேற 8:15 ஆகி போச்சு, இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் தாக்கு பிடிக்கலாம் அதிகபட்சம். ஹஜ்ரத் கூட சொன்னாங்க, அவங்களுடைய உரையை நீங்கள் முழுமையாக கேட்கணும். பேசுற மாதிரி இருந்தா கேட்கற மாதிரி இருந்தா கேட்க போறாங்க, பேசினா கேட்க போறாங்க. எங்க விட்டேன்? சோம்பேறிகளுடைய டிராவல் எப்படி இருக்கும்? ஸ்லோவா இருக்கும் இல்லையா? சோம்பலா அப்படி பொறுமையா இருக்கும். சோம்பேறிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்மளுக்குள்ள யார் பெரிய தலைவரோ நம்ம தலைவர், சோம்பேறிகளுடைய தலைவர் என்ன செய்வோம்? அவர்கள் என்னத்தை கொடுப்போம்? ஸ்டேரிங்க அவர் கையில கொடுப்போம். ஏன்னா அவர் தானே தலைவர், அவர் வழி நடத்தட்டும் அப்படின்னு தலைவர்கிட்ட கொடுப்போம். சரி மசூரா பண்ணி, ரைட், இவர் தான் பெரிய தலைவர், இருக்கிறதுலயே பெரிய சோம்பேறி இவர் தான், இருக்கிறதுல பெரிய சோம்பேறி இவர் தான், அதனால இவர்கிட்டே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஓட்ட வைக்கிறாங்க. அப்ப நியாயமா சோம்பேறிகளுடைய கூட்டத்தில் இருக்கிற ஒரு சோம்பேறி தலைவர் வண்டி ஓட்டினா எப்படி இருக்கணும்? ஸ்லோவா போகணும். வண்டி பிச்சுக்கிட்டு போகுது, தாறுமாறான வேகம், சரியான வேகத்துல வண்டி போகுது. அப்ப உள்ளுக்குள்ள ஒரே கூச்சல் குழப்பம், உள்ளுக்குள்ள ஒரே கூச்சல் குழப்பம். எதனால தெரியலையா? ஸ்லோவா போக வேண்டியது இவரை போய் தலைவர் நினைச்சு வர வச்சோமே, வண்டி ஸ்லோவா போகணும்னு பார்த்தா இவ்வளவு வேகமா போகுது. ஒரே கருத்து வேறுபாடு. என்ன நம்ம தலைவர் இப்படி பண்றாரு, நம்மளுக்கெல்லாம் தலைவரா இருந்து வழி நடத்துவாருன்னு பார்த்தா இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி, சரி அவர்கிட்டயே கேட்டுருவோம், தலைவர்கிட்டயே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி, தலைவரே தலைவரே அப்படின்னு தலைவர் ரொம்ப ஸ்லோவா திரும்பி பாக்குறாரு. காரணம் ஸ்லோவா தானே திரும்பி பாப்பாரு, ஏன்னா அவர் சோம்பேறிகளின் தலைவர். அப்படி திரும்பி பாக்குற ஸ்லோவா, என்னப்பா அப்படின்றாரு. காலையில ஃபஜ்ர் தொழுவாம சூரியன் விடிய விடிய தூங்கி இருந்துச்சா ஒரு டயர்ட்னஸ் இருக்குமே, அந்த மாதிரி ஒரு திரும்பி பாக்குறாரு. என்னப்பா? இல்ல தலைவரே, நீங்க எங்களுக்கு எல்லாம் தலைவர்னு சொல்லி தானே உங்களுக்கு நாங்க ஸ்டேரிங் கொடுத்தோம், நீங்க ஸ்லோவா ஓட்டுவீங்கன்னு பார்த்தா இவ்வளவு தாறுமாறா ஓட்டுறீங்களே வண்டிய. உடனே அவரு கொட்டாய் விட்டுக்கிட்டே பொறுமையா சொன்னாராம், அப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப நேரமா நான் இந்த ஆக்சலரேட்டர்ல கால் வச்சிருக்கிறேன், வண்டி போய்கிட்டே இருக்கு, உங்களுக்கு வேணும்னா யாராவது என் கால் எடுத்து, உங்களுக்கு வேணும்னா யாராவது என் கால் எடுத்து பிரேக்ல வைங்க. தலைமைத்துவம் என்பது ரொம்ப முக்கியமான. நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள், யாரை தலைவராக முன்னிறுத்துகிறீர்கள், எதற்காக இது போன்ற தலைப்புகள் தரப்படுகிறது? இன்றைக்கு நடிகர்கள், நடிகைகளில் இருந்து தலைவர்கள் ஆரம்பித்து தலைவரும் உண்டு. இப்போது தமிழ்நாட்டிலே நடிகர் நடிகைகளில் தலைவரும் உண்டு, ஆண்பாலும் உண்டு. கோரசா சவுண்ட் வருது. ஆண்பாலும் உண்டு, தலைவரும் உண்டு, தலைவியும் உண்டு.
அவ்வளவு ஸ்கேர்சிட்டி ஆயிருக்கு. ஸ்கேர்சிட்டி ஆஃப் லீடர்ஷிப். எந்த சமூகத்தில்? முஸ்லிம் சமூகத்தில் ஒருவன் போடுகிறான், உன்னை வாழ்த்த வயதில்லை தலைவா, உன்னை வணங்குகிறேன். கீழே அவன் பேர் போட்டிருக்கு, பேரே சொல்றேன் பாருங்க, கீழே பேர் போட்டிருக்கு யாசீன். கீழே பேர் போட்டிருக்கு, ஒரு நடிகரை போட்டிருக்கான் யாசீன். உன்னை வாழ்த்த வயதில்லை தலைவா, உன்னை வணங்குகிறேன். இப்படிக்கு யாசீன். யா ரசூலல்லாஹ், அவர்களெல்லாம் அவர்களுடைய தலைவர்களுக்கு சஜிதா செய்வதை பார்க்கிறோம், சிரம் பணிவதை பார்க்கிறோம். அவங்க பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் இருக்காங்க, அதை பார்த்தா நல்லா இருக்கு. அந்த லீடர்ஷிப் போய் அவங்க தலை குனிகிறதையும் அவங்க சிரம் பணிகிறதையும் பார்த்தா நல்லா இருக்கு. எங்களுக்கு ஆசையா இருக்குன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். எங்களுக்கும் ஆசையாக இருக்கிறது, நாங்க உங்களுக்கு சிரம் பணிந்தால் என்ன? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகின் இறுதி வரை கடைசி வரை ஒற்றை விதியை இந்த சமூகத்திற்கு கடமையாக்கினார்கள். வணக்கம் என்பதும் வணங்குதல் என்பதும் அடிபணிதல் என்பதும் குனிதல் என்பதும் ஒருவருக்கு சிரம் தாழ்த்துதல் என்பதும் அல்லாஹ்வை தவிர. நாங்கள் ஒரு வெளியூர்களுக்கு செல்கிறோம். அப்படி செல்லும் போதெல்லாம் அங்குள்ள மக்கள் தங்களுடைய தலைவர்களுக்கு சிரம் தாழ்ந்து பணிவதை பார்க்கிறோம், சஜிதா செய்வதை பார்க்கிறோம். அப்படின்னா அதே போல எங்களுக்கும் உங்களை அது மாதிரி வணங்கணும்னு ஆசையா இருக்கு என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை தவிர அப்படி யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு தலைமைத்துவத்திற்கு ஏற்பட்ட பஞ்சம் போல முஸ்லிம் சமூகத்திலே தலைவர்களை கடன் வாங்கி தேர்ந்தெடுத்துக் கொண்டு வரம்பு மீறி அந்த தலைவர்களிடத்திலே உங்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் என்று அவர்களை வணங்கும் பொருட்களாக மாற்றக்கூடிய நிலை இருப்பதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை எப்ப வரும்னா, நிறைய பேருக்கு சலிப்பு என்ன அப்படின்னா, எப்போதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்திய தலைப்பு வருதோ, எப்போதெல்லாம் ரசூலுல்லாஹ் பத்திய பேச்சு வருதோ, அப்பெல்லாம் என்னன்னா அதுதான் நிறைய கேட்கிறோமே, அதுதான் நிறைய கேட்கிறோமே. நிறைய பேருக்கு இப்படி இருக்கா இல்லையாமா? பெண்கள்கிட்ட அப்படி ஒரு டவுட் இருக்கா? அப்படி யாராவது சொல்றாங்களா? ரொம்ப பிஸியா இருக்கீங்களே, உங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்க 4 பேரு ரொம்ப முக்கியமான மேட்டர் பேசிட்டு இருக்காங்க, அதுக்கு தான் சார் இருக்காங்க. நீங்க முடிங்க, டிஸ்கஷன் முடிங்க, பேசுவோம். ஏன்னா மக்கள் கிட்ட 2 முக்கியமான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பேச்சு, பயானு, உரை என்று வந்தால் அதான் நிறைய முறை கேட்டிருக்கிறோமே என்று ஒரு சின்ன சலிப்பு. அன்னைக்கு ஒருத்தர் பாக்குறேன் யூடியூப்ல, பெண் தான், எங்க சொந்தக்கார, எங்க குடும்பத்துல தான், யூடியூப்ல மெட்டி ஒலி பார்த்துட்டு இருக்காங்க. உங்க காலகட்டத்துல நீங்க பாக்கலையான்னு கேட்டேன். இல்ல, நான் அப்பவே அதெல்லாம் வாரம் பார்த்திருக்கிறேன். இப்ப அது திரும்ப ஃபர்ஸ்ட் பார்த்தத இன்னொரு முறை பார்க்கணும் போல இருக்குது, அதனால பாக்குறேன். அதே போல மார்க்க உரைகள், இப்ப உங்களுக்கு என்னன்னா ஏற்கனவே பார்த்தது அது பொய் தான், அது சித்தரிக்கப்பட்டது, அதற்கு பேரே நாடகம். அதை 1க்கு 10 முறை கேட்க தயாராக இருக்கும் சமூகம் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதர் சமகாலத்தில் எப்படி தேவைப்படுகிறார்கள் என்பதை பற்றி, அவர்களுடைய தலைமையை பற்றி, அவருடைய தலைமைத்துவத்தை பற்றி, அவர்தான் தலைவர் என்பதை பற்றி சொல்லித்தர மறுத்ததனால் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய ஊர்களில் என்னால லிஸ்ட் போட்டு சொல்ல முடியும். வருகின்ற வியாழக்கிழமை ஒரு இஸ்லாமிய ஊரிலே என்னையும் என்னுடைய சக வழக்கறிஞர் நண்பரையும் அழைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? முஸ்லிம் தாய்மார்களே, உங்களுக்கு சொல்கிறேன், யார் உங்களுடைய தலைவர் என்பதையும், யாருடைய தலைமைத்துவத்தை நீங்கள் ஏற்க வேண்டும் என்பதையும், யாருடைய தலைமையின் கீழ் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதையும் தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர மறுத்ததனால் என்னால அதுக்கு மேல ஓபனா என்ன பிரச்சனை சொல்ல முடியாது. ஆனால் அது அவர்களுடைய குடும்ப சிக்கலாக போகும். வருகின்ற வியாழக்கிழமை, இந்த வர்ற வியாழக்கிழமை ஒரு ஊருக்கு, ஒரு இஸ்லாமியர்கள் ஊருக்கு அழைத்திருக்கிறார்கள். அங்கு அவர்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு அழுவதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்தில், ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எப்படி சொல்றான், யௌம யஅத்து ஸாலிமு அலா யதைஹி வ யகூலு யா லைத்தனி தகல்து மஅர் ரசூலி சபீலா. நாளை மறுமையில் நீங்கள் அடித்துக் கொண்டு அழுவீர்கள் என்று அல்லாஹ் இப்படி சொல்கிறார்.
யௌம யஅது ஸாலிமு அலா யதைஹி, ஒரு அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை இப்படி கடிப்பான். இப்படி கடித்துக் கொண்டே ஆணும் பெண்ணும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் மார்க்கத்தை புறக்கணித்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் தலைமையை புறக்கணித்தவர்கள், அவர்களின் தலைமைத்துவ பண்புகளை மறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் தலைமையை ஏற்க மறுத்தவர்கள் நாளை மறுமையிலே யௌம யஅது ஸாலிமு அலா யதைஹி வ யகூலு யா லைத்தனி இத்தகல்து மஅர் ரசூலி சபீலா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி இருக்க வேண்டுமே என்று தன்னுடைய கைகளை கடித்துக் கொண்டு அழுவார். யா வைலதா லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே கை சேதமே, இவனை போய் நண்பராக்கனே. நீங்க யாரை ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கீங்களோ, யாரிடம் சேர்ந்து நீங்கள் அரட்டை அடிக்கிறீர்களோ, யாரை தலைவராக ஏற்றிருக்கிறீர்களோ, எந்த வழிகேட்டாளர்களுடைய தலைமையாக நீங்கள் ஏற்றிருக்கிறீர்களோ, அவர்களை பற்றி நீங்கள் நாளை மறுமையில் கைகளை கடித்துக் கொண்டு அழுது கை செய்யப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். நீங்க அது நடந்துட்டா இருக்கு. உலகத்தில் சில பேரே அப்படி அடிச்சு அழுகுறாங்க. அடடா அப்படி சொல்லி கொடுத்திருக்கணுமே, இப்படி சொல்லி கொடுத்திருக்கணுமே. அதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்கு, எனக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு, இந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை மீண்டும் ஒருவரை ரீஇன்ட்ரோடியூஸ் செய்வதற்கு, இறைத்தூதரின் தலைமைத்துவம் எப்படிப்பட்டது என்பதை சொல்வதற்கு, இறைத்தூதரின் தலைமைத்துவம் எப்பேற்பட்ட உயரம் கொண்டது என்பதை சொல்வதற்கு, உலகத்தின் தலை சிறந்தவர்கள் எல்லாம் உங்கள் தலைவர்களை போற்றிருக்கிறார்கள் அம்மா, உலகத்தின் தலை சிறந்த வரலாற்று ஆசிரியர்கள், உலகத்தின் தலை சிறந்த விஞ்ஞானிகள், உலகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்கள், உலகத்தின் தலை சிறந்த தத்துவ ஞானிகள், உலகத்தின் தலை சிறந்த அரசியல்வாதிகள், உலகத்தின் தலை சிறந்த செல்வந்தர்கள், உலகத்தின் தலை சிறந்த சிந்தனையாளர்கள், உலகத்தின் தலை சிறந்த தர்க்கவாதிகள், உலகத்தின் தலை சிறந்த வழக்கறிஞர்கள் அனைவரும் போற்றிய தலைவர் அம்மா, நீங்கள் போற்ற மறந்து விட்டீர்கள். அதனால் தான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். அதனால் தான் எனக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். வரலாற்றை புரட்டி பார்க்கிறார்கள். தாமஸ் கார்லைல் என்ற அறிஞர் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்கிறான். அல்போன்சா டீலா மார்டினஸ் என்ற அறிஞர் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்கிறான். அறிவியல் புத்தகத்தை திறந்து பார்க்கிறார்கள். உலகத்தின் தலைசிறந்த அனாட்டமிஸ்டாக திகழ்ந்த எமெரிட்டஸ் கீத் எல்மோர் என்கின்ற மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர் சொல்கிறார். அதுவும் அதாவது பெண்களுடைய கருவியலில் ஏற்படக்கூடிய வளர்ச்சியை பற்றி. ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட தலைவர்? ரசூலுல்லாஹ் ஆனா பெண்ணா? ஆண். எமெரிட்டஸ் கீத் எல்மோர் என்கின்ற கெனடியன் அனாட்டமிஸ்ட் சொல்கிறார், அவர் ஒரு ஆண். அவர் எவ்வளவு பெரிய லீடர் அப்படின்னா, தம்மாமிலே, சவுதி அரேபியா தம்மாமிலே 7th மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் நடக்கிறது. அங்கு பேசும்போது அவர் சொல்கிறார், திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, நம்மள எடுத்து பார்க்கணும். ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما. ஒரு வசனம். 40 நாட்கள் ஒரு பெண்ணுடைய கருவுக்குள், ஹியூமன் எம்பிரியானிக் டெவலப்மென்ட், ஒரு பெண்ணுடைய கருவுக்குள் 40 நாட்கள் விந்து துளியாகும், நுத்ஃபாவாகும். அதற்கு பிறகு அந்த நுத்ஃபா வந்து அலாக்கா, அட்டை போன்று ஒட்டி போகக்கூடிய ஒரு லீச் மாதிரியும், அதுக்கு பிறகு முதுகா, அதுக்கு அப்புறம் சதை பிண்டமாகவும் மாறுகிறது. 40 days. இத வந்து 1990ல, இப்ப 1900 திரும்ப கேட்கறேன்னு சொல்லி டென்ஷன் ஆயிடாதீங்க. ஏன்னா பயான் கேட்கறதுக்கு நம்மள்கிட்ட ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது எப்படின்னா, ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சு ஒரு 20 ரூபாய் வெண்டைக்காய் வாங்கணும் வைங்க, போன உடனே கொடுக்குற வெண்டைக்காய் வாங்கிட்டு வர மாட்டோம். அப்படிதானே? என்ன செய்வோம்? டச்சு பார்ப்போம், திறமையா பேசி பார்ப்போம், ரேட்டை குறைச்சு, இங்கிலீஷ்ல எடுங்க, ரேட்டு குறைச்சு பார்ப்போம். ஏன்னா வீட்டுக்கார சம்பாதிக்க 100 ரூபாய் எவ்வளவு மதிப்பானதுன்னு தெரியும். பயான் வந்தீங்களா, பேசுறீங்களா, போயிட்டே இருக்கீங்க, இடையில சும்மா கேள்வி எல்லாம் கேட்டு கவனிக்கிறீங்களான்னு பாத்துக்கிட்டு. அது மாதிரி ஆண்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா, பயான் பண்ணிட்டு இருந்தா நேரம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எதுக்குன்னா அவர் கவனிச்சுட்டு இருக்கிறான்னு காட்டுறது, இடையில தலையை வேற ஆட்டிக்குவார், ரசிச்சு கேட்கிற மாதிரி. எங்க விட்டேன்? எனக்கு ஞாபகம் இருக்கு, 1900 மாஷா அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாங்க. 1990ல அவர் பேசுறாரு. 1990ல பேசுறாரு. சவுதி அரேபியாவில் தம்மாம் 7th மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அப்ப பேசுறாரு, தி டெவலப்பிங் ஹியூமன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி உலக மொழிகள் 8 மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்படுகிறது. அது எதை பேஸ் பண்ணினா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கின குர்ஆனை பேஸ் பண்ணி அதுல உள்ள கருவியல் வளர்ச்சி, ஒரு பெண்ணுடைய கருவுக்குள் எப்படி வளர்ச்சி வருது அப்படி. இத அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஃபர்ஸ்ட் டெசர்ட்
முகமது யார் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அப்படின்னா ஒரு பாலைவனத்தில் வாழ்ந்தாங்க. படிப்பு ஏதாவது இருக்குன்னா சுத்தமா கிடையாது. எல்லாத்துக்கும் மேல அவர் ஒரு ஆண். ஒரு பெண்ணுடைய கருவுக்குள் என்ன நடக்கிறது என்பதை அவரால் எப்படி சொல்லி இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन அவர் சொல்றார். இரண்டாவது, ஒரு கருவுக்குள் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட பரிணாமத்தை அவர் சொல்லி காட்டுவது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் 1990 அவர் சொல்றார், முகம்மது இருக்கின்ற காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற காலகட்டத்தில் அவர் குர்ஆனின் மூலமாக சொன்ன அறிவியலை நிரூபிப்பதற்கு அவருடைய வார்த்தை கவனிங்க. முகமது இருக்கும் பொழுது தன்னுடைய குர்ஆனின் மூலமாக அவர் சொன்ன அறிவியலை நிரூபிப்பதற்கு அறிவியலுக்கு அறிவியலை அந்த காலத்தில் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. சஹாபாக்களே ஏத்துட்டாங்க, சரிதான் அப்படின்னு. அறிவியல் வளரல, ரசூலுல்லாஹ் மேல சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை நிரூபிக்கிற அளவுக்கு அறிவியல் வளரல. அறிவியல் தன்னை வளர்த்துக் கொண்டு பின்னால் பல நூற்றாண்டு காலங்கள் கழித்து ஆராய்ச்சி பொருட்கள் எல்லாம் வந்து எப்படி ஒரு பெண்ணுடைய வயிற்றுக்குள் இந்த விந்து துளி சென்று அது அலக்காவாக மாறி அது முதுகாவாக மாறி அது இதாமாக மாறி அதன் பின்னால் அது தோலை போட்டுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அதன் பின்னால் அது தோலை போட்டு இப்படித்தான் வளருது அப்படின்னு சொல்றான். அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிற அறிஞர். எப்படிப்பட்ட தலைவர்! அறிவியலே தன்னை வளர்த்துக் கொள்ளாத காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்தார். அப்படியே அசந்து போறார். கூடி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, அவருக்கு எப்படிங்க இது சொல்ல முடியும்? அவர் எக்ஸ்ட்ரா வெஹிக்கல் கோர்ஸ் எடுத்தாரு, தெரிஞ்சவங்க கிட்ட பழகினார். அதுவும் கிடையாது. ஏன்னா அறிவியலே வளரலையே. அப்போ கூடியிருக்கிற மக்கள் கேட்டார்கள், does this mean that you accept Quran as a word of God? அப்ப நீங்க குர்ஆன் வந்து வேர்ட் ஆஃப் காட் ஏத்துக்கிறீங்கன்னு இத எடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எமிரேட்டஸ் கீத்தல் மூர் சொல்றாரு, I find no difficulty in accepting it. அதை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை என்று சொல்கிறார். நீங்கள் ஏற்ற தலைவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஒவ்வொரு முறை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது கண்ணால் பார்க்கிறோம். கைகளை தந்தான், கண்களை தந்தான், கால்களை தந்தான், நடமாட வைத்தான், சம்பாதிக்க வைத்தான், பேச வைத்தான், உணர வைத்தான், பார்க்க வைத்தான். ஆஹா, அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அடுத்தது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லும் பொழுது அந்த தலைவர் யார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தலைவரை உலகம் எப்படி போற்றுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட தலைவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் கேட்டார்கள். நிறைய பேர் சமீபத்திலே என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர்கிட்ட கேட்டார், தனக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய சட்ட திட்டங்களை தனக்கு என்ன தோணுதோ அதையே ரூல்ஸா உங்க முகமது நபி சொல்லிருக்கலாம்ல? ஒரு நண்பர் கேட்டார், முஸ்லிம் அல்லாத. அப்படி சொல்லலாம்ல? அப்படின்னா அதுக்கு என்னென்ன காரணமா இருக்க முடியும் நான் கேட்டேன். அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் காரணம் இருக்க முடியும்? தனக்கு ஏற்றதை தனக்கே சட்டமாக சொல்லிக் கொள்வதற்கு வந்தார் என்றால், ஒண்ணு அவருக்கு பொருளாதாரத்து மேல ஆசை இருந்திருக்கணும், இல்ல அவருக்கு பதவி மேல ஆசை இருந்திருக்கணும், இல்ல அவரு என்ன மாதிரி உலகத்துல யாருமே இல்லைன்னு நம்மள பாராட்டணுங்கிற ஆசை இருந்திருக்கணும். இல்லையா? 3 பாயிண்ட் என்னன்னது? இல்ல நீங்க எல்லாம் கவனிச்சுதான் இருக்கீங்க. அதனால உங்க பக்கமே திரும்பலாம். நம்ம பாய்ஸ் தான் அங்க கொஞ்சம் பேர் வந்து ஜாலி மூட்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு சண்டே இல்ல, ஆனா பயானம் வந்திருக்கீங்களப்பா, பெரிய விஷயம் தான். சண்டே அதுமா அல்லாஹ் உங்களுடைய ஹிதாயத்தை அதிகப்படுத்தி நேர்வழி உங்களை எல்லாம் நிலைத்திருக்க வைக்கணும். என்னப்பா ஒண்ணு என்னவா இருக்கணும்? பொருளாதார ஆசையா இருக்கணும், இல்லன்னா பதவி ஆசையா இருக்கணும். 3வது இல்லன்னா என்ன பத்திய புகழே ஓங்கி இருக்கணும், தன்னை பத்தியே பாராட்டி அவர் தன்னையே தலைவர் சொல்லியிருக்கணும். இல்லையா? பொருளாதார ஆசை இருந்ததா நம்முடைய தலைவருக்கு? உலகத்தில் நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல, அதாவது நல்ல பேர் சஹாபி ஒருவர் வரார், ரொம்ப குட்டையான உயரம் குறைவான சஹாபி. அவர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எல்லாருக்கும் தன்னுடைய தகப்பனார் பேரு, அதுக்கு மேல அரபிகளுக்கு பழக்கம் இருக்கு, 5 தலைமுறை 6 தலைமுறைக்கு பேர் சொல்லுவாங்க. ஜுலைபி ரலியல்லாஹு வருகிறார். எல்லாருக்கும் அவங்களுடைய தகப்பனார் பேர் எல்லாமே தெரியும். எனக்கு என்னன்னா அப்படி தெரியல. நான் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறேன், ரொம்ப கருப்பா இருக்கிறேன், எனக்கு புண்ணே தர மாட்டேங்கிறாங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தொண்டரை கூட தடவி கொடுத்து, ஏன்பா கவலைப்படுறேன், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கடைநிலை தொண்டர் வரைக்கும் பார்ப்பாங்க ரசூலுல்லாஹ். கட்டைநிலை தொண்டர் வரைக்கும் அவருடைய நல்லது என்ன கெட்டது ரசூலுல்லாஹ் கவனிப்பாங்க. அப்ப
இப்ப ரசூலா இருந்தா நல்லா இருக்கும் நிறைய பேர் தோணுது போல இருக்கு. லவ் பண்ற பொண்ணெல்லாம் போய் ரசூலல்லா இப்பதான் ஒரு ஊர்ல அசத் இருந்தாங்க. அப்ப அவங்கள தான் சொல்றேன் கேளுங்க. ஊர்ல அசத் இருந்தாங்க. கோச்சு கூடாதுங்க. இல்ல நான் உதாரணத்தை சொல்றேன். ஊர்ல அசத் இருந்தாங்களா, அந்த அசரத் வீட்டுல வந்து ஒரு பொண்ணு இருந்துச்சான். சரி 3 ஆம்பளை பசங்க அந்த ஊர்ல இருந்திருக்காங்க. இருந்த உடனே சரி முறையா போய் நிக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் என்ன செய்யலாம், முறையா போய் நிக்கா பண்ணலாம் அப்படின்னா என்ன செய்யணும், போய் அசரத்துக்கிட்ட முறையா நிக்கா பண்ணா அதுதான் செய்யணும். அசரத்துக்கிட்ட பொண்ணு கேட்கணும்ல, போய் என்ன கேட்டிருக்காங்க 3 பேர் போய் அசத்துங்க இந்த மாதிரி திருமணம் பண்ணலாம்னு ஆசையா இருக்கு, உங்க மகளை தான் 3 பேருமாப்பா அப்படின்னு. ஆமா அப்படின்னு அசத் சொன்னாலாம். ஃபர்ஸ்ட் உன் பேர் என்ன அப்படின்னா, என் பேரு நூ அப்படின்னா. ஃபர்ஸ்ட் பையன் என் பேரு நூ. எங்க சூரத்து நூ சொல்லு அப்படின்னா, என்ன எங்க சூரத்து நூ. பையன் பட்டு சொல்லிட்டான். நல்ல பையனா இருக்கானே, டேரக்டா போய் பொண்ணு கேட்கறான். தப்பு கிடையாது. பிடிச்ச பொண்ணு கேட்கறது நம்ம ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஆண்மைத்தனம் இல்லையா, வீட்டுக்கு போய் கேட்கறது. பையன் பேர் என்ன நூ. சூரத்து நூ சொல்லணும். என்ன செஞ்சுட்டான் பையன், லாஸ்ட் கேக்குதா, அந்த லாஸ்ட்ல கேக்குதா, ரியாக்ஷனே இல்லையா உங்களுக்கு? எங்க விட்டு யார் கேட்டோம், நூ. அவன் சூரத்து நூ சொல்லிட்டான். மிச்சம் 2 பேருக்கு பயம். ஏன், அவன் பாஸ் ஆயிட்டானே. அடுத்து நீ யார், உன் பேர் என்னப்பா? என் பேர் யூனுஸ். இப்ப என்ன சொல்ல, சூரத்து யூனுஸ் சொல்லு. நல்ல வேலையா அவனுக்கு சூரத்து யூனுஸ் தெரிஞ்சிருக்கு. அவன் பேர் இருக்குல்ல, அதெல்லாம் பட்டு பட்டு அடிச்சிட்டான் பையன். சூரத்து யூனுஸ் சொல்லிட்டான். சரி 3வது அவனுக்கு ரொம்ப பயம். உன் பேர் என்னப்பா? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, குரானே ஓத தெரியாது போல அந்த பையனுக்கு. உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. என் பேரு யாசின் சார். இருங்க கிறிஸ்து லாஸ்டா, என் பேர் யாசின் சார். ஆனா எங்க வீட்டுல என்ன குழுலா தான் கூப்பிடுவாங்க. எங்க வீட்டுல என்ன குழுலா தான் கூப்பிடுவாங்க. நல்லா அறிவாளி பையன்லப்பா. அப்ப ஒரு தலைவர் என்றால் ஜுலைபி வந்து பொண்ணு கேட்கிறாரு, எனக்கு வந்து பொண்ணு பாண்டித்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த தலைவராக, உலகமே போற்றும் தலை சிறந்த தலைவராக, என்ன ஜுலைபி பொண்ணு தானே, இந்த வீட்டுக்கு போய் கேளு, மதீனாலே அழகான பெண், மதீனாலே அழகான பெண், இந்த வீட்டுக்கு போய் கேளு. அப்ப ஜுலைபி போறாரு. கூச்சல் குழப்பமா இருக்கு. எது ஜுலைபி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி. உள்ள இருந்து பெண்ணின் குரல் வருகிறது. இன்றைக்கு மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறாள், மார்க்கத்தின் மகத்துவம் தெரியாமல் பேசுகிறாள். நம் வீட்டிற்குள் நம் வீட்டிற்குள் அருமையாக அவளுக்கு மார்க்கத்தை புகட்டி வளர்த்திருக்கிறோம். நம் கண் முன்னாலேயே மார்க்கத்தின் முறைகளை காலில் போட்டு மிதித்து தலையில் ஹிஜாப் இல்லாமல் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது நெஞ்சம் புருங்கி போகக்கூடிய அளவுக்கு வருகிறார். அவர்களுக்கெல்லாம் நாம் இந்த சம்பவத்தை உதாரணமாக காட்ட வேண்டும். மதீனாவின் தலை சிறந்த அழகியை ஜுலைபிக்கு, எந்த ஜுலைபி கல்யாணமே ஆக மாட்டேங்குது என்று சொல்ல முறையிடுறார். எங்களுடைய சில்சிலா எனக்கு தெரியல, எங்களுடைய பாரம்பரியம் எனக்கு தெரியல, பொருளாதாரம் இல்ல, அழகு இல்ல, குட்டையா இருக்கிறான், கொண்டு தர மாட்டேங்கிறாங்க. நீ போ மதீனாவிலே அழகி அப்படின்னு அவள் வீட்டிலே சென்று அல்லாஹ்வுடைய தூதர் பெண் கேட்க சொன்னார்கள் என்று சொன்னவுடன் அவருடைய தாய் கூந்தளிக்கிறார், தந்தையும் கூந்தளிக்கிறார். உள்ளிருந்து அந்த பெண் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரின் உத்தரவை ஏற்றேன் என்று சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், நான் ஜுலைபியை திருமணம் முடிக்கிறேன் என்று சொன்னார். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர். எங்கே அந்த பெண்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி நேசித்த பெண்கள் எங்கே? அல்லாஹ்வுடைய தூதரின் உத்தரவிற்காக யாரையும் திருமணம் முடிக்க கூட தயாராக இருந்த பெண்கள் எங்கே? இன்றைக்கு 1000 வியாக்கியானங்கள் பேசுகிறார்கள். சரி, கமிங் டு தி பாயிண்ட். அப்ப அங்க முடிஞ்சு இப்ப திரும்ப ரசூலுல்லாஹ் வரார் ஜுலைபி. சுப்ஹானல்லாஹ், நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். யா ரசூலுல்லாஹ், பொண்ணு கேட்க சொன்னீங்க, நீங்க என்ன ஒத்துக்கிட்டாங்க, நீங்க சொன்னீங்க என்ன ஒத்துக்கிட்டாங்க, அடுத்து என்ன மகர் இல்ல, சரி இன்னார்ட்ட போ தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி இன்னார்ட்ட போ, சரி ஓகே, அடுத்து என்ன,
அடுத்து என்ன இருக்கு? பொண்ணு கேட்டாச்சு, மகர் ரெடி பண்ணியாச்சு, அடுத்து வலிமா இருக்குல்ல, அவர் திரும்ப போறாரு சொல்லாட்டி திரும்ப சொல்லாட்டி போறாரு யார சொல்லா வலிமாக்கு. சரி நான் வீட்டுக்கு போய் அங்க கேளு, நம்ம அண்ணையார் இருப்பாங்க கேளு. அப்ப அண்ணன் ஆயிஷா இல்லைன்னு சொல்றாங்க, கொஞ்சம் மாவு இதெல்லாம் எடுத்து தொடச்சி கையில கொடுத்துட்டு அப்போது ஆயிஷா இல்லைன்னு சொன்னார்கள், அன்றைய தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த ஒட்டுமொத்த சொத்தும் அதுதான். எப்படிப்பட்ட தலைவர்! அன்றைய தேதியில் நான் சொல்ல வந்த செய்தி இதுதான். அதற்குள் பல செய்தியை நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் தலைமைத்துவத்திலிருந்து பெறுகிறீர்கள். அன்றைய தேதியில் ரசூலுல்லாஹ் வீட்டுல, எங்க வீட்டுல இருந்த மொத்த சொத்து கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சம் எண்ணெய், அந்த ஒட்டுமொத்த சொத்தையும் எடுத்து கொடுத்தார்கள். ஜுலைபியுடைய வரலாறு நீள்கிறது. அவர் திருமணம் முடிச்சுட்டு மகருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த காசு எடுத்துட்டு போருக்கு போயிட்டாரு. அவர் திருமணம் முடிச்சுட்டு மகருக்கு கொடுத்த காசு எடுத்துட்டு போருக்கு போயிட்டாரு. போருக்கு போயிட்டு அந்த 400 திருகம் 400 தங்க காசு இருந்து 200 தங்க காசுக்கு கேடயத்தையும் 200 தங்க காசுக்கு போர் பொருளையும் வாங்கிட்டு போருக்கு போயிட்டார். அவர் பாட்டு ஜிஹாதுக்கு போயிட்டார். களத்திலே ஜுலைபிக்கு தெரியாத அளவுக்கு முகத்தை மறைத்துக் கொண்டார். அவருக்கு எவ்வளவு ஆர்வம் பாருங்க மார்க்கத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமூகம் எப்படி இருக்கிறது. அவர் அங்க போயிட்டார். முடித்து விட்டு களத்திலே பார்க்கிறார்கள், ஜுலைபி விழுந்து கிடக்கிறார். தன்னுடைய மரணத்தின் கடைசி நொடிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஷஹாதத்தின் கடைசி நொடிகளை ஓடோடி சென்ற அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மடியிலே ஜுலைபியை ஏந்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மடியிலே ஜுலைபியை ஏந்தினார்கள். திருமணமே ஆகாத நிலையில் இருந்தவரை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டு வந்தவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரையின் பேரிலே இவ்வளவு பெரிய அழகியான திருமணம் முடிக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதில் ஆர்வமாக இருந்தார்கள்? அந்த திருமணத்தை விட, அந்த மகரை விட, அந்த அழகிய மனைவியை விட அல்லாஹ்வுடைய தூதரோடு களத்தில் நிற்பதை அவர்கள் விரும்பினார்கள். அதுதான் ரசூலுல்லாஹ். ஆனால் நம்ம எப்படிப்பட்ட தலைவரை ஏற்றிருக்கிறோம்? பொருளாதாரத்திற்காக தன்னை தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன தலைவரை ஏற்கவில்லை. நாங்க ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாக்கு வருவாங்க. சஜிதாக்கு வரும்போது கட்டை விரலால் என் காலை குத்துவார்கள், நான் காலை மடக்குவேன். அப்பதான் ரசூலுல்லாஹ் சஜிதா செய்வாங்க. ஏன்னா ஒரு ஆள் தொழ நிற்க, ஒரு ஆள் கால் நீட்டி படுக்க முடியாது. இன்றைக்கு நம் தாய்மார்கள் இதை ஏற்பார்களா? நம் தலைவர் அப்படித்தானே வாழ்ந்தார்கள். நம் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே போட்டினார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள் ஒரு கேள்வி, ஏன் தாயே ரசூலுல்லாஹ் தான் தொழுறாங்கன்னு தெரியுமே, நீ தூங்கும் போதே காலை மடக்கி வச்சு தூங்கலாமே? அப்போது நம்முடைய தாயார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், வஃபீனா இதன் புயூத்துன் லைஸ ஃபீஹா மிஸ்பாஹ், எங்களிடத்தில் அன்றைக்கு வீடுகள் இருக்கும், ஆனால் வீடுகளில் எரிப்பதற்கு எண்ணெய் இருந்ததில்லை. அப்பா, ஒரு எரிப்பதற்கு எண்ணெய் இல்லாத தலைவர் இவர் தலைமைத்துவத்தில் என்ன குறை இருக்கிறது? இப்படி ஒரு தலைவரை இந்த உலகம் இனிமேல் காணுமா? இப்படி ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்ட சமூகமா தலைமைத்துவத்திற்கு குறைபாடு ஏற்பட்டு வெளியே தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் பணிப்பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டின் பணிப்பெண் பக்கத்து வீட்டிற்கு சென்றார். பக்கத்து வீட்டுக்கு போறார். போய் வஃபீனா போய் இஹ்திலனா ஃபீ மிஸ்பாஹினா மின் உக்கத்திக்கு ஸமன் ஃபஅம்ஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹதீதில் மௌத், எங்களுடைய இந்த விளக்கில் சிறிதளவு எண்ணெயை கடனாக கொடுங்கள். பக்கத்துல போய் கேக்குறாங்க, இந்த கொஞ்சம் விளக்கு எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் எண்ணெய் கடனா கொடுங்க. ஃபஅம்ஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹதீதில் மௌத், அல்லாஹ்வுடைய தூதர் மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள், எங்களுடைய வீட்டிலே எரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. இவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? நுஸிர்து பிர்ருஹ்மி மஸீரத ஷஹரின் ஊதிது பிஹம்ஸின் லம் யுதஹுன்ன அஹதுன் மின் கபல், எனக்கு 5 விஷயங்கள் தரப்பட்டிருக்கின்றன, அது எனக்கு முன்னர் யாருக்கும் தரப்படவில்லை. அதில் முதன்மையானது என்ன? நுஸிர்து பிர்ருஹ்மி மஸீரத ஷஹர், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பெயரை கேட்டால் அவரின் எதிரி 1 மாத கால தூரத்தில் இருந்தாலும் அவரை பற்றிய அச்சத்தை, நடுக்கத்தை அவருடைய எதிரிகளின் உள்ளத்திலே வைத்திருந்தாலும் அப்பேற்பட்ட தலைவர், அவருடைய கண் அசைவிற்காக லட்சக்கணக்கான தோழர்கள் உயிரை கொடுக்க காத்திருந்த தலைவர், இதை தன்னை பற்றி தானோ நம்மை பற்றி நாமோ சொல்வதை விட தாமஸ் கேர்லைன் சொல்லி காட்டினார், most famous men created arms, laws, empires and legislation, but not more than material powers which often crumbled away before their own eyes. நானும் பார்த்த உலகத்தில் பல தலைவர்களை வரலாற்று புத்தகத்தில் வரலாற்று ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார். அவன் ஒரு கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர்.
நானும் பார்த்த உலகத்தின் தலைவர்களை, படைகளை உருவாக்கினார்கள், பட்டாளங்களை உருவாக்கினார்கள், சட்டங்களை உருவாக்கினார்கள், எல்லாத்தையும் செஞ்சாங்க, மாளிகைலாம் கட்டினாங்க. ஆனால் which often crumbled away before their own eyes. ஆனால் அவைகள் பலவற்றில் அவருடைய கண்களுக்கு முன்னாலே இடிந்து விழுந்தது. அவங்க இருக்கும்போது, சாகும்போது, அல்லது செத்து ஒரு 10 நாள் 20 நாள் அல்லது ஒரு வருஷத்துல. இங்க சாதாரணமா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய தலைவர் இருக்கிறார், இறந்த பிறகு ஒரே பிரேக்கிங் நியூஸ். இத்தனைக்கு ஜனநாயக நாடு. ஆனா ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்டது? பின் டிராப் சைலண்ட்ல அடுத்த தலைமையை மாற்றியது சமூகம். வெறும் சக்கீஃபத்து பனி சாதா ஒண்ணு சேர்ந்தாங்க, அடுத்த தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. அதான் ரசூலுல்லாஹ் உருவாக்கின சமுதாயம். அப்ப அவர் சொல்றார், எத்தனையோ தலைவர்கள் கொண்டு வந்தார்கள், ஆனால் அவைகள் அனைத்தும் அவருடைய கண்களுக்கு முன்னால் நொறுங்கியது. ஆனால் but this man, யாரு? But this man sallallahu alaihi wasallam moved not only arms, laws, empires and legislation, but millions of people of that inhabited world, and more than that, million கணக்கான மக்களின் உள்ளங்களை அசைத்து பார்த்துக் கொண்டிருந்தார். அப்படி ஆட்சி செஞ்ச தலைவர். ஆனால் அவருடைய இறுதி நேரம் தனக்கென்று எதையும் கேட்டாரா? தனக்கென்று செல்வத்தை கேட்டாரா? தனக்கென்று பொருளாதாரத்தை சேர்த்தாரா? தான் வசதியாக வாழ வேண்டும் என்பதற்காக சமூகத்தை கட்டமைத்தாரா? தனக்கு செல்வம் வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு இந்த மார்க்கத்தை போதித்தாரா? தன்னை செல்வ செழிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாரா? ஒரு கல் கட்டி கொண்டு ஒரு சஹாபி வந்து தன்னுடைய பசியை காட்டினார், தன்னுடைய துணையை தூக்கி இருகளை காட்டிய தலைவர் அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்வார்கள், பிறை மீது பிறை பார்த்து 3 பிறைகள் கலந்திருக்கும் எங்களுடைய வீட்டு அடுப்புகளிலே பூனை உறங்கிவிடும் என்றார். வீட்டுல பூனை எங்க தூங்கும்? எல்லா வீட்லயும் பூனை எங்க தூங்கும்? இப்ப ஏசி ரூம்ல தூங்குது. உங்க ஏசி ரூம்ல முன்னால பாத்ரூம்ல தூங்கும். கழுவி விட்டு கிளீனா ஜில்லுன்னு இருந்தா பாத்ரூம், அங்க போய் படுக்கும். ஜில்லுன்னு இருக்கிற இடத்துல தூங்கும். ஆமா, முதல்ல ரசூலுல்லாஹ் வீட்ல எந்த இடம் ஜில்லுன்னு இருக்குமா? அடுப்பு எரிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. பசியால், பட்டினியால், சிரமத்தால், கஷ்டத்தால் வாழ்ந்த ஒரு தலைவரின் சமூகம் அவருடைய தலைமையை ஏற்றிருக்கிறோம். இந்த தலைமைத்துவத்திலே பிசிறு இல்லை, இந்த தலைமைத்துவத்திலே சந்தேகம் இல்லை. இப்படி ஒரு தலைவர் இனி உலகத்தில் வந்து பிறக்கப் போவதும் இல்லை. அடுத்து என்னது? ஒண்ணு பொருளாதாரம் சொன்னேன், இரண்டாவது மரண்டியா அல்லாஹ் அவங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானார். அடுத்தது என்னது? பதவி. தன்னை தலைவர் என்று நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், தன்னை ஆளாக காட்டிக்கொள்ள வேண்டும், தான் என்ற அகம்பாவத்தில் ஆட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதும் நினைத்திருந்தது. நான் போனேன், காலையில எந்திரிச்சு போனேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் ஒட்டகங்களுக்கும் ஜகாத் அல்லாத ஒட்டகங்களுக்கும் அடையாளம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். சஹாபி சொல்லி காட்டினார். ஏவுவதற்கும் ஏவுவதை செய்வதற்கும் 1000 பேர் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உள்ள வர்றதுனால நீங்க இறங்கி போயிருவீங்க அப்படின்னு இல்லன்னா எனக்கு ஆசையா இருக்குது. ஜம்சம் கிணத்துக்குள்ள நானே இறங்கி நானே அந்த தண்ணியை எடுத்து நானே என் கைகளால் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பணிவின் சிகரமாக, தலைமைத்துவத்தை தேடி போய் விரும்பாத நபராக, ஆனால் தலைமைத்துவத்துக்கு தகுதியான தலைவராக, என்றென்றும் கடைசி வரை பணிவோடே தன்னுடைய வாழ்நாளை கழித்தவராக ஒரு தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். அப்படிப்பட்ட தலைவரை தான் ஏற்றிருக்கிறோம், உலகம் போற்றும் தலைவராக. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். தலைமைத்துவம் எப்படிப்பட்டது என்றால், மைக்கேல் ஹெச் ஹார்ட் சொல்லி காட்டினார், my choice of Muhammad to lead the district may surprise somebody and may be questioned by some readers. மைக்கேல் ஹெச் ஹார்ட் ஒரு கிறிஸ்தவர். அவர் the 100 most influential person in the world என்கிற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். உலக வரலாற்றை புரட்டி போட்ட 100 பேருடைய வரலாறு. ஒரு 1000 பேர் வரலாறு எழுதுறாரு. அதுல ஒரு 100 பேரை ஜெயிச்சு 100 பேர்ல வந்து முதல் இடம் யாருக்கு கொடுக்குறாரு? முதல் இடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, நான் ஏன் இவருக்கு முதலிடம் கொடுத்தேன் அப்படின்னு நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கலாம். ஆனால் but he was the only person in the history who was ultimately successful in both social as well as religious. அரசியலையும் ஆன்மீகத்தையும் வெற்றி பாதைக்கு அழைத்து சென்ற ஒரே தலைவர் அவர் என்பதனால். ஆனா தனக்குன்னு எதையும் ஏற்றுக்கொள்ளல, தனக்குன்னு எதையும் வைத்துக் கொள்ளல, தன்னை சென்டர் ஃபோக்கஸ் பண்ணல, எல்லாரையும் சமம்னு சொன்னார். அதுதான் நான் அந்த நண்பர்கிட்ட சொன்னேன், என்கிட்ட கேட்ட நண்பருக்கு, தனக்கு இறங்கி அருளியதாக சொன்ன குர்ஆனில் தன்னை பற்றி அவர் என்ன சொல்லிக் கொண்டார்? இன்ஹுவ இல்லா பஷரும், என்ன சொல்றார்? அவர் யார்தான் அவர்? இல்லா யூஹா, அவருக்கு வரி வருது, அதை தவிர அவர் ஒரு சாதாரண மனிதர். தன்னைத்தானே
தானே சொல்லிக்கும் போது நான் ஒரு மனிதன், உங்களை போன்ற மனிதன், எனக்கு வழி வருது, அவ்வளவுதான். இப்படி யாராவது அறிவித்துக் கொள்வார்களா? தன்னை பற்றிய புகழ்ச்சி இல்லாத ஒரு தலைவராக, தன்னை பற்றிய முன்னிலைப்படுத்திக் கொள்ளாத ஒரு தலைவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்லாஸை மட்டுமே, உள தூய்மையோடு மட்டுமே நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்த ஒரு தலைவர். அல்லாஹ்க்காக மட்டும் எதை செஞ்சாலும் செய்யுங்க, எனக்கு பெருமைக்கு கூடாது சொல்லல, சுய பெருமைக்காக தன்னை புகழ்ந்து பேசணும், இக்லாஸை இந்த சமூகத்தில் விதைத்த தலைவர். அதற்கு முன்னுதாரணம் இக்லாஸ் சொல்லும் போது உங்களுக்கு ஒன்று சொன்னா புரியும் நினைக்கிறேன். இக்லாஸை பற்றி ஒரு கதை சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் எவ்வளவு நேரம் பேசலாம்? இல்ல தாய்மார்கள் தான் சொல்லுங்க, எவ்வளவு நேரம் பேசலாம்? பேசலாமா? ஒரு ஊரை விட்டுதான் நான் போயிருந்தேன் பாருங்க, முஸ்லீம் ஊர்ல. இதெல்லாம் எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க, என்னையும் கூப்பிட்டு இருக்காங்க, லாஸ்டா பேசுங்க அப்படின்னா அவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா தான் தெரியுது அந்த ஊர்ல 7:30 வீட்டுக்கு போயிருவாங்க. இவங்க பாட்டு பயங்கர ஆர்வமா பேசிட்டு இருக்காங்க. உங்க ஊருக்காரங்க கூட்டி உட்காரிச்சு நீங்களே பேசுறதுக்கு என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படி? நான் பேச வரும்போது எல்லாரும் வீட்டுக்கு போய் தூங்கிட்டாங்க. எவ்வளவு நேரம் பேசலாம்? 10 நிமிஷம் பேசலாமா? சரி, எங்க விட்டேன்? ஒரு ஊர்ல நீ பரிசளிப்பு விழா வேறையா, இதை சொல்லணும். ஒரு ஊர்ல ஒரு பையன், அந்த பையன் சரியான சேட்டை, நான் சின்ன பிள்ளை இருந்த மாதிரி வச்சுக்கீங்களேன், பயங்கரமான கொடூரமான சேட்டை. அப்ப தொழுவது இல்லை, ஒண்ணு இல்லை, ஒரு நல்ல பழக்கம் எதுவுமே இல்லை. அப்ப அவங்க அம்மா என்ன செஞ்சிருக்காங்க, இந்த பையனை எப்படியாவது சீர் செய்யணும், சரி செய்யணும் அப்படின்னு என்னென்னவோ சொல்லி பார்த்திருக்காங்க, முடியல. எவ்வளவோ என்னென்னவோ சொல்லியிருக்காங்க, நடக்கல. அந்த ஊர்ல ஹஸரத்திட்ட போய் வேற ஒப்படைப்போம், லாஸ்ட் ஆப்ஷன் துஆ தானே, ஏதாவது செஞ்சு அதாவது மிராக்கிள் நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு கூட்டு போயிருக்காங்க. போன உடனே ஹஸரத் அவங்களுடைய கிரீவன்ஸ் எல்லாம் கேட்டு, நம்ம அவங்களுக்கு பிரச்சனை என்ன செய்யலாம், இந்த மாதிரி அப்படின்னு சொன்ன எல்லாத்தையும் கேட்டு, சரி நீங்க கூட்டு வாங்க பையனை வந்திருக்காங்க. என்னடா டே எப்படா இருக்க? நல்லா இருக்காரு. உனக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றேன்டாங்க, சொல்லுங்க சார் கேட்கறேன். என்ன பண்ண, இந்த ஊர்ல அவர் சொல்ற அந்த ஊர்ல, இந்த ஊர்ல 2 எருமாடு வச்சிருந்தா பெரிய ஆளா பார்ப்போம். எருமாடு வச்சிருந்தா பெரிய ஊர்ல எருமாடு வச்சிருந்தா பெரிய. நான் சொல்ற மாதிரி நீ 40 நாள் செய்தா நான் 2 எருமாடு தரேன். எத்தனை? 2 எருமாடு 40 நாள். என்ன பெரிய சப்ஜெக்ட்? பையன் ஆர்வம் வேண்டாம். என்ன அப்படி பெரிய சப்ஜெக்ட்? ஒண்ணும் இல்ல, 5 நேரம் தொழுகை இருக்குல்ல, ஃபஜ்ர், லுஹர், மக்ரிப், இஷா. கரெக்டா நான் சொன்னது? என்ன குறிக்கிடவே மாட்டேங்கிறீங்க? மாஷா அல்லாஹ், அவங்களோட கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாங்க. 5 நேர தொழுகை, ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா. 5 நேர தொழுகையை 40 நாளும் தொழுகணும், இமாம் ஜமாத்தோட தொழுகணும், வித்ரோட தொழுகணும். ரூல்ஸ் ஒத்துக்கிறியா? நான் தான் இருப்பேன், கவனிப்பேன்ல. ஒத்துக்கிறியா? பையனுக்கு ஆர்வம் ஆயிடுச்சு, ஒத்துக்கிட்டான். சரி, ஓகே டீல், ஓகே. முதல் 10 நாளைக்கு தரமா தொழுகிறான், 2வது 10 நாளைக்கு அற்புதமா தொழுகிறான், 3வது 10 நாள் மும்முரமா தொழுகிறான். 30 நாள் முடிஞ்சிச்சு. 31வது நாள்ல 35 வரைக்கும் முஅத்தின் பிலால் மோதினார் பிலாஸ் வந்துட்டான். என்ன செய்யறதுன்னா 32, 33 நாள்லாம் குரூஷியல் டைம் இல்லையா? அதனால என்ன பண்ணிடுறதுன்னா, மகரிபுக்கு வந்தா இஷா முடிச்சுட்டு தான் போறது. என்ன வேற ஏதாவது வேலையை வெளியே போய் சைக்கிள் செயின் அருந்து, அதனால எங்கேயாவது மாட்டிக்கிட்டு தடிக்கடிக்கு விழுந்து மிஸ் ஆகிடுறது. அதுல என்ன ரிவார்டு இருக்கு? 2 மாடு வெண்டைக்காவை தட்டி பார்க்குற சப்ஜெக்ட் என்ன. அதனால அசருக்கு வர்றவன், இந்த மகரிபுக்கு வரவன் இஷாக்கு தான் போறான். அதுக்கப்புறம் 35 நாளுக்கு அப்புறம் தான் அசருக்கு வரவன் இஷாக்கு தான் போறான். மதியம் தான் சாப்பிட்டாச்சுல்ல, அசரு, மகரிபு, இஷா அப்படி. அதுக்கப்புறம் 38 நாள் ஆச்சு. 39வது நாள்லாம் ஹஸ்ரத் வரதுக்கு முன்னாலே வந்துடும், மோதினார் வரதுக்கு முன்னாலே வந்துடும். எல்லாம் அப்படியே கவனிச்சுட்டே இருக்கான். 39 நாள் ஆச்சு. 40வது நாள் ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா. இன்னைக்கு மட்டும் 40வது நாள் இஷாக்கு மட்டும் வித்ரு வாஜிபை கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிருக்காங்க. ஏன்? இஷா தொழுது வெளியே போய் நிக்கிறான். டைம் ஆச்சுப்பா, ஹஸ்ரத் வேற நிறைய துவா கேட்டு இருக்காரு, எப்ப வருவார் வெளியே? ஹஸ்ரத்துக்கு ஓதிட்டு அப்படியே வர
வந்த உடனே அப்படியே ஜம்ப் பண்ணி அசல் ஜுபாவை பிடிச்சிட்டான். அதுல எங்க போறீங்க அப்படி, யார் பாணின்றாரு, அது யார் பாணி, அது யாரா, என்ன சொன்னீங்க மறந்துட்டீங்களா, என்ன சொன்னீங்க, என்னப்பா சொன்னாரு, நான் 40 சார் இமாம் பார்த்தா தொழுதா 2 இரவு தரேன், நீங்க 40 நாள் தொழுதுருக்கீங்க கணக்கு பாருங்க. அடடே நீயா, அடடே நீயா, சரி. அப்பா நான் வாங்குற சம்பளம் எனக்கே பத்தல, உனக்கு ஒரு 40 நாள் நீ ட்ரைனிங் எடுத்தனா பழக்கமாயிரும். அதனால நல்ல விஷயத்துக்கு போய் சொல்லலாம், நல்ல விஷயத்துக்கு போய் சொல்லலாம்னு உன்னை தொழுகையாளி ஆக்குறதுக்காக 40 நாளைக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக செஞ்சேன் தம்பி. இதை இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு அப்ப அறிவாளி பையன் சொன்னானா, நீங்க இப்படிலாம் செய்வீங்கன்னு தெரியும், அதனாலதான் எதுக்கும் உசாரா இருக்கட்டுமே, நான் எந்த தொழிலுக்கு ஒழுவே எடுக்கல அப்படின்னா, எதுக்கும் சேஃப்டிக்கு எந்த தொழிலுக்கும் ஒழுவே எடுக்கல. இதுக்கு பேர் தான் இஹ்லாஸ். நீங்க எதற்காக செய்கிறீர்கள், யாருக்காக செய்கிறீர்கள். பையன் யாருக்காக செஞ்சான், மாடுக்காக செஞ்சான். கடைசி வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் இல்லாம அல்லாவே ஆக்கிட்டான். அப்ப இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படிப்பட்ட தலைவர் என்றால், தானும் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து தன் சமூகத்தையும் அல்லாஹ்வுக்காக எப்படி தயார்படுத்தினார்கள் என்றால், தன்னை விமர்சிக்கின்ற வசனங்களை திருமறை குர்ஆனில் இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் சொல்றான், இவரு எப்படி ஒரு பெரிய தலைவர், தனக்குத்தானே ஒரு படையை ஏற்படுத்திருக்கலாம் இல்லையா, தன்னை பாராட்டுறதுக்கு ஒரு குரூப் உருவாக்கி இருக்கலாம் இல்லையா, இல்லையே. ஒரு கண் தெரியாத சஹாபி, மேன்மை பொருந்திய சஹாபி அப்துல்லா பின் உம்மி மக்தூம், ஒரு குரூப் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்கு. இங்க பாருங்க, நாங்க எல்லாம் பெரிய ஆளுங்க ஊர்ல, நாங்க வரதா இருந்தா உங்க லோ கிளாஸ் ஆளுங்க வரக்கூடாது, நாங்க தனியா பண்ணி வச்சுக்கோம், அப்படி இப்படி டீல் பேசிட்டு இருக்கு. அத பேசிட்டு இருக்கும் போதே அவங்க சொல்றாங்க, பிலால், அப்துல்லா பின் உம்மி மக்தூம் இவங்கள மாதிரி அல்லாஹ் கூட சேரக்கூடாது, நாங்க முஸ்லீம் ஆகிறோம், நாங்க பெரிய ஆளுங்க, நாங்க முஸ்லீம் ஆகிறோம், நாங்க தனியா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போதே அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி அப்துல்லா பின் உம்மி மக்தூம் கண் தெரியாத அந்த மேன்மை பொருந்திய சஹாபி வருகிறார். அவருடைய சலாமுக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி விடுகிறார்கள். கொஞ்சம் முகத்தை சுளிச்சிடுறாங்க. இது யாருக்குன்னா தெரியும், இது யாருக்குன்னா தெரியும், ரசூலுல்லாஹ்க்கு தான் தெரியுமே, அவருக்கு கூட கண்ணு தெரியாது, அவருக்கு தான் கண்ணு தெரியாது, ரசூலுல்லாஹ்க்கு தான் தெரியும். ஆனால் நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனின் தூதர் என்பதற்கு அத்தாட்சி. நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை புகழ்ந்து கொள்வதற்காகவோ, தன்னை மேன்மைப்படுத்துவதற்காகவோ, தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவோ இந்த மார்க்கத்தில் அவர்கள் தங்களை தலைவராக நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை. மாறாக அல்லாஹ் தன்னை கண்டித்ததை, அல்லாஹ் தன்னை விட்டு சொன்னதை திருமறையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை வசனமாக இறக்கி காட்டினார்கள். அபஸ வ தவல்லா அஜ்ஜாஹுல் அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா வ அம்மா மன் ஜாஅக யஸ்ஆ வ ஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா. அல்லாஹ் இப்படி கேக்குறான், நேர்ல பார்த்து முன்னிலையா கேக்குற, முகாத்தபா கேக்குற, வாய்பா கேக்குறான். அல்லாஹ் டைரக்டா ஏன் முகம் சுளிச்சீங்க, ஏன் திரும்பினீங்க இப்படி கேக்குற அல்லாஹ் ரசூலுல்லாஹ். அவர் ஏன் அவர் முகம் சுளித்தார், அவர் கடன் எடுத்தார், அவர் யாரா இருக்குது, அவர் யாரு, ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னதையே குர்ஆன்ல எழுதுறாங்க. தனக்குன்னு சொன்னாரு செஞ்சிருப்பாரா? எந்த அளவுக்குன்னா, இந்த ஆயத் இறங்கியதற்கு பின்னால் எப்போதெல்லாம் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் அல்லாஹ்வுடைய தூதரின் சபைக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் தன் மீது இருக்கக்கூடிய துண்டை போர்வையை எடுத்து அதை கீழே விரித்து, இவருக்காக அல்லாஹ் என்னையே கண்டித்தான், உட்காருங்கள் என்று சொல்வார் அல்லாஹ்வுடைய தூதர். எவ்வளவு ஒரு எளிமையான, எவ்வளவு செல்ஃப் ஃபோக்கஸ் இல்லாத ஒரு தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் வாழ்வின் கடைசி வரை இந்த சமூகத்திற்காக சிந்தித்து, தன்னையே அர்ப்பணித்து, போர்க்களங்களிலே கலந்து, தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த சமூகத்தை மேலோக்கி கொண்டு வந்து ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். பயன் பண்ணிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரிங்டோன் வச்சிருக்காரு பாருங்க, ஆறுமாரா இருக்கு. திரும்ப வருது. எங்க விட்ட
இப்ப நான் உண்மையிலே நானும் மறந்துட்டேன். கடைசியா அவனை சொல்லி முடிக்கிறேன்னு விட்டுட்டேன். அதோட எல்லாம் அவனுடைய ஞானத்தை அதிகப்படுத்துறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போகும்போது அங்கதான் நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய தலைமைத்துவம் பண்ண மிக முக்கியமானதை பார்க்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் இந்தியால 6 பேர்ல ஒருத்தர் முஸ்லீம். இந்தியால 6 பேர்ல ஒருத்தர் முஸ்லீம். உலகிலே ஃபாஸ்டஸ்ட் growing religion in the world. உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு மார்க்கம். இத்தனைக்கும் நம்ம உண்மையான முஸ்லிமா வளருது இல்ல. அப்ப எப்படிதான் இஸ்லாம் வளருது? நம்மள பார்த்தா வளருது? யாராவது சொல்ல முடியுமா? நான் நல்லா முஸ்லிமா வாழ்றேன், என்ன பார்த்தா முஸ்லிம் ஆனாரு சொல்ல முடியுமா? என்ன சிரிப்பு! இதுவரைக்கும் நான் 2-3 ஜோக் அதை கூட சொன்னேன், அப்போது கூட சிரிக்காதவர்கள் இப்போது சிரிக்கிறார்கள். என்ன பார்த்து முஸ்லிம் ஆனான்னு சொல்றது அவ்வளவு பெரிய சிரிப்பா இருக்கு. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குது. ஆனால் நாம் முஸ்லிமாக வாழ்வதில்லை, நம்முடைய அழைப்பு பணியை சரியாக செய்வதில்லை. ஆனாலும் இந்த மார்க்கம் பறந்து விரிந்து மக்களின் உள்ளங்களை ஆட்சி செய்கிறது. அதற்கு காரணம் 1437 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த மேன்மை பொருந்திய தலைவர் பொருத்திய பொருத்தம். அவருடைய வாழ்க்கை படிக்கிறான். என்னடா இது, எங்க திருப்பினாலும் பிசிறில்லாத ஒரு வாழ்க்கை, எங்கு படித்தாலும் விமர்சிக்க முடியாத அளவுக்கான ஒரு வாழ்க்கை. அவரை பணத்தில் அடைக்க முடியுமா, செல்வத்தில் அடைக்க முடியுமா, அதிகாரத்துக்காக அடைக்க முடியுமா, வேறு எதுவும் ஒரு உலகத்தின் காரணங்களுக்காக அடைக்க முடியுமா? எதிலுமே கொண்டு வர முடியாத ஒரு தலைவர். அதனால தான் இந்த மார்க்கம் அவரை பார்க்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு இளைஞன் என்ன செய்யறான்னா, தன்னுடைய மாடியில நடந்துகிட்டு இருக்கும்போது கீழே பார்க்கிறான், ஒரு இளைஞனை ஒரு வயதானவர் திட்டுகிறார். ஒரு யங்ஸ்டரை ஒரு வயசானவர் திட்டிட்டே இருக்காரு. மேல இருந்து இப்படி பாக்குறான், என்ன இது வித்தியாசமா இருக்கு, யங்ஸ்டரா வயசானவர் திட்டுறாரு, இது எப்படி சாத்தியம்? ஏன்னா சும்மா இருக்க மாட்டான்ல, யாரை திட்டுன்னு கேட்பான்ல, என்னடா இது அதிசயமா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறான், அவர் திட்டி முடிச்சிட்ட பிறகு போய் அவர்கிட்ட கேட்கறான். அவர்கிட்ட போய் கேட்கறாரு, மேல இருந்து பார்த்தோம், எப்பா நீ யங்ஸ்டர், அவர் வயசானவர் திட்டுறாரு, பாடு வாங்கிட்டே இருக்க அப்படி. அப்போ அவர் சொன்னாராம், அந்த திட்டு வாங்கின இளைஞர் இருக்காருல்ல, அவர் சொன்னாராம், அந்த வயசானவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன், குறிப்பிட்ட நேரத்தில் தர முடியாத ஒரு சூழல். எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலல் முதீனி ஹக்குன், கடன் கொடுத்தவனுக்கு உன் மேல ஹக்கு இருக்கு, உன்னை அடிக்கலாம் திட்டலாம், நீ கேட்டுட்டு தான் இருக்கணும். கடன் கொடுத்தவனுக்கு ஒரு ஹக்கு இருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால வழியில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அப்படி இருக்கிறதுனால அவர் கடன் கொடுத்துருக்காரு, நான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அவர் என்னடா இது, இப்படி ஒரு தலைவர் ஒரு இளைஞனுடைய மனசை கூட கட்டி கவர்ந்து வைக்கக்கூடிய, நல்லா பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையில் ஒரு வார்த்தை எங்காவது இடத்துல சரியாக பின்பற்றினால் அது பிறருக்கு ஹிதாயத்தாக அமையும். அப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இது அதிசயமா இருக்குன்னு அதற்கு பிறகு அந்த மனிதர் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள, அந்த இளைஞனுடைய வாழ்க்கைக்கு பின்னால இப்படி ஒரு தலைவரா, இவ்வளவு பெரிய லீடரா, அவர் யாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்று படிக்கிறார், ஆய்வு செய்கிறார், புரட்டுகிறார், தேடுகிறார். உலகில் இன்று வரை உலகில் திருமறை குர்ஆனை முதன்முறையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த மர்முடிக்கு பித்தாலாக மார்க்கத்தை ஏற்கிறார். அவர் எந்த அளவுக்கு முஸ்லிமானார்னா, அவர் முஸ்லிமாயி ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன இன்ஸ்பிரேஷன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வாழ்க்கையில எங்கயாவது ஒரு இடத்துல ப்ராப்பரா பிரதிபலிச்சாங்க வைங்க, அது உலகத்துக்கு ஹிதாயத். அவ்வளவு பெரிய லீடர். அப்ப அவரு படிக்கிறாரு, பார்த்துட்டு அவர் பேர் தான் மர்முடிக்கு பிக்தால். நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா வரும் அவர் பேர், மர்முடிக்கு பிக்தால் அப்படின்னு போடுங்க. உலகத்துல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்தவர் குர்ஆன். அந்த மர்முடிக்கு பிக்தாலுடைய வாழ்க்கை இதுதான். அவர் இப்படிதான் இஸ்லாம் ஆனார். அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பவர். இப்படிப்பட்ட தலைவரை இந்த உலகம் எங்குமே கண்டதில்லை. ஒன்றே சொல்லி முடிக்கிறேன். தாயிஃப் நகருக்கு செல்கிறார். இவர்தான் தலைவர். இந்த தலைவர் தான் இந்த மார்க்கத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயிஃப் நகருக்கு போறாங்க. ஒருத்தன் கேக்குறாங்க, நான் கூட தான் இந்த ஊர்ல பெரிய ஆளு, என்ன எல்லாம் தூதரா கொண்டு வராம உங்களை கொண்டு வரணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொருத்தன் கேக்குறாங்க, ஏன் எங்க கிட்ட கொடுத்தா நாங்க இதை செய்ய மாட்டோமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனால் அந்த நேரத்திலே உங்களுக்கு பிடிக்கவில்லை, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, டைரக்டா சண்டை போடுறீங்க, அடிக்கிறீங்க, வேற விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே, அவங்களை அசிங்கப்படுத்தணும் என்பதற்காகவே சிறுவர்களை அழைத்து, ஜஸ்ட் டு belittle him, to harass him, அவங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே சிறுவர்களை அழைத்து அவருடைய கைகளிலே கற்களை கொடுத்து, அடியுங்கள், சும்மா அடிக்காதீங்க, இவனை துரத்தி அடியுங்கள், மஜ்னூன் என்று சொல்லி அடியுங்கள் என்றார்கள்.
நம்முடைய தலைவர் உலகில் அல்லாஹ்வுடைய அன்பின் அடையாளமாக யாரை அல்லாஹ் இந்த உலகில் உலவ வைத்தானோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுவர்கள் கற்களை கொண்டு அடிக்கிறார்கள், மஜ்னூன் என்று துரத்துகிறார்கள். அவரோடு வந்த சஹாபியை தடுத்து நிறுத்துகிறார், வேண்டாம் என்று தடுத்து நிறுத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை தாயிப் நகரத்து தெருக்கள் அனைத்தும் கருங்கற்களால் அடித்து துரத்துகிறார்கள். ரத்தம் சொட்டுகிறது அல்லாஹ்வுடைய தூதரின் உடலில் இருந்து. அந்த கால் செருப்பு ரசூலுல்லாஹ் போட்டுக்கிற அந்த காலுக்கும் கீழே உள்ள தரைக்கும் ரத்தம் வந்து உறைகிறது, ஊத்துது ரத்தம் சொட்ட அந்த தெருக்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஓடினார்கள். இவரல்லவா நம்முடைய தலைவர். இப்படித்தானே இந்த மார்க்கம் நம்மை வந்து சேர்ந்தது. இதற்குத்தானே உதாரணங்களை வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓடி ஒரு பாறை மீது ஏறி அவர்கள் இளைப்பாறிய நேரத்தில் இந்த மக்களை நீங்கள் உத்தரவிடுங்கள், இவர்களை இரு மலைகளுக்கு மத்தியிலே வைத்து இறைவனின் உத்தரவின்படி அழித்து விடுகிறேன் என்று சொன்னபோது கூட அருளை, அன்பை, மன்னிப்பை இந்த சமூகத்திற்கு கொடுத்த அல்லாஹ்வுடைய தூதர். அதனால்தான் இன்றைக்கு தாய்க்கு சென்று பாருங்கள், இந்த மார்க்கத்தை ஏற்காத ஒருவர் அந்த ஊரில் இருக்கிறது. அந்த இறை தூதரின் உம்மத்துகள் உலகில் பெரும் வரலாற்று ஆசிரியர்கள், உலகில் பெரும் அறிவியல் ஆய்வாளர்கள், உலகில் பெரும் விஞ்ஞானிகள், உலகில் பெரும் அரசியல்வாதிகள் எல்லோரும் இதைத்தான் சொன்னார்கள். கெல்சே என்ற அறிஞர் சொன்ன வார்த்தையை சொல்லி முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த அரேபிய தீபகற்பம் என்பது ஒரு கட்டுக்கெடுங்காத மக்களை கொண்டது. அவர்களுக்கு மத்தியிலே கலாச்சாரம் என்பதே கொடூரமானது. கலாச்சாரமே கொடூரமானது. எப்படின்னா, ஒரு பெண் ஒரு வீட்டில் வயதுக்கு வந்து அவளுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டிலே ஒரு கொடியை ஏற்றுவார்கள். அதற்கு பேர் நிக்காஹுல் லிவா, கொடி திருமணம். ஒரு வயசுல வந்த பொண்ணு இருக்குன்னா அந்த கொடியேற்றிட்டு யாரெல்லாம் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இரவில் வந்து செல்வார்கள். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இரவில் வந்து செல்வார்கள். ஒரு 10 பேர் வந்து போறாங்க அப்படின்னா அதற்கு பின்னால் பிள்ளை பிறகு வந்து இன்டர்கோர்ஸ் இருந்துட்டு இருக்கும். அந்த பிள்ளை பிறந்ததற்கு பின்னால் வந்துட்டு போன 10 பேரையும் வரிசையில் நிற்க வைப்பார்கள். அங்க நக்கீப் என்று ஒருவர் இருப்பார், அடையாளம் காணக்கூடியவர். அந்த பிள்ளையை தூக்கிட்டு அந்த 10 பேரையும் பார்ப்பார். யாருடைய ஜாடையில இருக்கு இந்த புள்ள? இவர் ஜாடையில இருக்கு, இவர் தான் மாப்பிள்ளை. அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை. இவ்வளவு கேவலமான சமூகத்தை ஒற்றை தலைவர், ஒரே தலைவர், இவ்வளவு கேவலமான சமூகத்தை ஒரே ஒரு மனிதர், உலகில் எந்த புரட்சியாளராலும் செய்ய முடியாத புரட்சி, உலகின் அலெக்சாண்டர் தி கிரேட் போன்றவர்கள் எல்லாம் இந்த மக்களை நம்மால் ஆட்சி செய்ய முடியாது என்று யாரை விட்டும் வெறுண்டோடினார்களோ அவ்வளவு மோசமான சமூகத்தில் பிறந்து அவ்வளவு மோசமான சமூகத்தில் ஒழுக்க புரட்சியை செய்து அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கெல்சே சொன்னார். Muhammad insisted that they are not only accountable to the tribal customary law. அவர் எப்படிப்பட்ட மக்களை உருவாக்கினார் என்றால், இந்த ஊர் உலகத்துக்கு சட்டம் இருக்கு, அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்ல வேண்டியதில்லை. பட் டு தி ஓவர்ரைடிங் டிவைன் லா, இதற்கு மேல் ஒரு இறைவனின் சட்டம் இருக்கிறது, அதற்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். which shook the very foundation of the Arabian society. அதன் மூலமாக அரேபிய சமூகத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரத்தை அசைத்து பார்த்தார் முஹம்மது என்கிறார். அப்புறம் எப்படி உருவாக்கினார்? ஒழுக்கத்தின் சீரர்களை உருவாக்கினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். பண்பின் குன்றுகளை உருவாக்கினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நேர்மையின் சிகரங்களை உருவாக்கினார்கள். கேரளாவிற்கு அப்படி வியாபாரம் செய்வதற்காக வந்த அரேபியர்களிடமிருந்துதான் இஸ்லாம் இங்கே நுழைந்தது. அந்த வியாபாரத்தை பார்த்தோம், இவ்வளவு நேர்மையா. அநீதி, அக்கிரமம், அடிச்சாட்டியம், விபச்சாரம், மது, மாது, அக்கிரமம், கொலை, வன்மம் என்று சுத்தியவர்களை திருத்திய தலைவராக ஏற்றவர்கள் நாம். உலகம் போற்றும் உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையை ஏற்றிருக்கும் நாம் நம்முடைய தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை இன்னும் அதிகம் ஆராய வேண்டும், இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் அறிந்தது துளி அளவுதான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நாம் அறிய வேண்டியது ஒரு கடலாக இருக்கிறது. அத்தனையும் ஆய்வு செய்து அறிவதற்கான ஒரு சின்ன ஸ்டிமுலேஷன் தான் இது, ஒரு சின்ன முன்னெடுப்பு தான் இது. இன்னும் நிறைய நம்முடைய தலைவர், உலகம் போற்றும் உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகிலத்திற்கு ஒரு அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் அறிந்து புரிந்து படித்து நிறைய ஸலவாத்துகளை அவர்கள் மீது சொல்லி அவருடைய வாழ்வியலை அப்படியே நம்முடைய வாழ்க்கையாக ஏற்று என்றைக்காவது ஒரு நாள் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கி, உருப்படியான முறையிலே ஹயாத்தாக்கி அதை உலக மக்களுக்கு ஹிதாயத்தாக்கக்கூடிய நன்மக்களாக உங்களை
குறிப்பாக பேசிய என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியவர்கள் புரிவானாக. அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த ரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசிய என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியவர்கள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.